பள்ளிவாசலுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது, பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒருவர் தன்னுடைய அந்த பள்ளியினுடைய வேலையை செய்யறது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு பெண்மணி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பள்ளியினுடைய வாசலை தினமும் கூட்டி கொண்டே இருப்பார்கள். கூட்டி கூட்டி அந்த அம்மா சுத்தம் செஞ்சு வச்சிருவாங்க. இது நபி அவர்கள் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீரென்று அந்த அம்மா ஒரு 2-3 நாள் காணோம். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இங்க ஒரு பெண்மணி வந்து இந்த பள்ளிவாசலை கூட்டி சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே, ஒரு 2-3 நாளா நான் பார்க்கிறேன், ஆளை காண, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், எனக்கு என்கிட்ட ஏன் நீங்க சொல்லல, எங்க அடக்கமானாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த அம்மாவை எங்க அடக்கம் பண்ணி இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல போய் அமர்ந்து அந்த அம்மாவிற்காக வேண்டி அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எவர் ஒரு பள்ளியை சுத்தம் செய்கிறாரோ, பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அகற்றி வைக்கிறார், தூசி கிடக்குது, அதை என்ன செய்யறாரு, சுத்தம் பண்ணி வைக்கிறாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா அளவில்லாத கருணையை வழங்குவான். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாசலை கூட்டக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துவாவை, அவங்களே போய் அந்த இடத்துல இருந்து துவா செய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, அவர்கள் துவா செய்தார்கள் என்பதாகவும் மற்றொரு ஹதீஸ்ல அவங்க தொழுதாங்க என்பதாகவும் வருது. இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ, ஒரு ஊருக்கு நாம போறோம், போய் இறங்கின உடனேயே நம்ம கண்ணுல ஒரு பள்ளிவாசல் படுது, உடனே என்ன செய்யலாம், நமக்கு ஏதாவது சுய தேவைகள் இருக்குன்னு சொன்னா முடிந்த வரையிலும் வெளியூர்களில் கூட பள்ளிவாசலை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு. அங்க போய் சுய தேவையை முடிச்சுட்டு உடனே வெளியில வந்துடக்கூடாது. ஒரு பள்ளிவாசல் என்பதற்கு ஒரு காணிக்கை இருக்கு. எங்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு நம்ம போறோமோ அந்த பள்ளியினுடைய காணிக்கை என்பதாக 2 ரக்காத் இருக்கு. அது ஆக சிறந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொழுகை. எனவே எந்த பள்ளிவாசலுக்கு நாம போனாலும் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்வது ஆக சிறந்த ஒரு செயல். அதே போன்று எந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் சென்றாலும் அந்த பள்ளிவாசலை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளியில உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, அந்த பள்ளியை அசுத்தப்படுத்துறார், அந்த பள்ளியை அசுத்தப்படுத்துறார், தன்னுடைய அங்கங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது அழுக்குகளை எடுத்து பள்ளியில தடவி விடுறார், இல்லைன்னா அந்த பள்ளியில் அமர்ந்து கொண்டு அசுத்தமான வேலைகளில் ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரை கடுமையாக எச்சரிச்சாங்க. அல்லாஹ் அதிகமாக கோபப்படுவான், அவரின் மீது கோபப்படுவான் என்பதாக சொன்னார்.